அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒரு சில நண்பர்களோட நம்ம பழகிறத நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களோ அல்ல மற்ற நபர்களோ பார்க்கக்கூடிய நேரத்தில் யார்கிட்ட நம்ம பழகிறோமோ அவரை பற்றி சில அறிவுறுத்தல்களை நம்ம நண்பர்களோ மற்ற நபர்களோ நம்மளுக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்த்து பழகிக்கப்பா, நீ பழக வேணாம்னு சொல்லலை, இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக பழகிக்க. அவங்களுடைய குணங்கள் இதுதான், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதுதான், அதன் மூலமாக உனக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அறிவுறுத்தலை தர்றது வழக்கம்தான். என்றாலும் நம்ம யார்கிட்ட நம்ம பழகிறோமோ அவர்களுடைய தற்காலிகத்தினுடைய அந்த மாற்றத்தின் மூலமாக நம்ம நண்பர்கள் சொல்கிறதையோ மற்ற நபர்கள் சொல்கிறதையோ நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டோம். நம்மளும் தொடர்ந்து பழகுவோம். எதுவரை என்ன நம்ம பழகுவோம்? எந்த நண்பர்கள் எதனை சொல்லி அறிவுறுத்தினார்களோ அது போன்றுண்டான அந்த விஷயத்தை நம்ம பழகிய நண்பரின் மூலமாக அனுபவிக்கிற வர, அதனை சந்திக்கிற வர நம்மளுடைய நிலைப்பாடுகள் இது இப்படித்தான் இருக்கும். அப்போ தான் சொல்லுவாங்க, அவன் ஒரு மனுஷன் தவறு செய்து மாறி விடுவதுங்கிறது வேற. எல்லா மனுஷனும் தவறு செய்கிறது தான், தவறிலிருந்து திருந்தி தன்னை மாற்றி கொள்வதுங்கிறது வேற. ஆனால் ஒரு மனுஷனுடைய இயற்கை குணம் இருக்குது பாருங்க, அது எப்பொழுதுமே மாறாது. இன்றைக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது வெளிப்பட்டு தான் ஆகுங்கிறத நம்ம பழகினதுக்கு பின்னால உணர்ந்து கொள்ளுவோம். இதை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே இவ்வாறு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மதில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். உங்களில் யாராவது ஒரு நபர் ஒரு மலையை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டது என்று சொன்னால் கூட நீங்கள் நம்பிக்கொள்ளுங்க. ஏன்னா மற்றொரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தபரானியில் அந்த ஹதீஸை பதிவு செய்யப்பட்டிருக்கும். கியாமத்து நாளினுடைய அடையாளங்களில் ஒரு மலை மற்றொரு இடத்துல இடம்பெறுவதும் அதுபோன்று உண்டான பிரம்மாண்டமான நீங்கள் இது நாள் வரை கண்டிராத காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்க்காத வரையிலும் கியாமத்து நாள் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு மலையை ஒரு இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து விட்டது என்று சொன்னாலும் கூட நீங்கள் நம்பிக்கொள்ளுங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய இயற்கை குணம் மாறிடுச்சுன்னு சொன்னால் அதை ஒரு காலம் நீங்கள் நம்பிக்கொள்ளாதீர்கள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனுஷன் எந்த இயற்கை குணத்தில் படைக்கப்பட்டானோ அது ஒரு சில நேரங்கள் அது வெளிப்பட்டே ஆகும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இயற்கை குணத்தை மட்டும் மாற்றவே முடியாது.